செஞ்சாக்கள் 15வதுக்கு விட செஞ்சாக்கள் உடனடியாக சாட் பாக்ஸில் போடுங்க உங்களோட ஆன்சர். 15வதுக்கு எத்தனாவது விட? பதினஞ்சாவதுக்கு 2 வித்தியாசமான விடைகள் வந்திருக்கு. 15வதுக்கு 2 வித்தியாசமான விடைகள் வந்திருக்கு. சமீகா, ராகவி, ஃபஹத், தாருண்யா. ஒரு ஆளோட விட வித்தியாசம். அடுத்தாக்கள் சரி, 2 வித்தியாசமான விடைகள். சரியா? ஓகே, நாங்க எதுன்னு பார்ப்போம். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறித்த நாளில் நுவரெலியா நகரத்தில் பகல் வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ் ஆகவும் இரவு வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ் ஆகவும் இருந்தது. அன்று நுவரெலியா நகரத்தின் பகல் வெப்பநிலைக்கும் இரவு வெப்பநிலைக்கும் இடையுள்ள வித்தியாசம் கெல்வினில் யாது? சரி, இப்ப நீங்க செல்சியஸ கெல்வினாக மாத்தணும்டா என்ன செய்யணும்? செல்சியஸ கெல்வினாக மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? செல்சியஸ் டு கெல்வின் என்ன செய்வீங்க? கெல்வினா 273 கூட்டுப்படி 273 என்ன செய்யணும்? கூட்டணும். 273 கூட்டணும். கூட்டினால் கெல்வினுக்கு வரும் சிகே பிளஸ் சி பிளஸ் கே, அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்படி கூட்டினால் இது விட வரும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். வித்தியாசம் கேட்கப்பட்டிருக்கு 16 பாகை செல்சியஸ். அப்ப 16 பாகை செல்சியஸ்டா எத்தின? 16ம் 273 எத்தின? 273 16. அப்ப ஆரம்ப வெப்பநிலை எத்தின? 8 289 கெல்வின். சரியா? நாங்க செல்சியஸ கெல்வினா மாத்திரத்தை நாங்க கழிக்கணும். சும்மா வித்தியாசத்தை நாங்க கெல்வினுக்கு மாத்தினதுக்கு விடப்பிழை ஆகிரும். அதுக்குரிய விடையும் இங்க இருக்கு. சரியா? செல்சியஸ் நாங்க கெல்வினுக்கு மாத்தி அந்த மாற்றப்பட்ட பெருமானங்களை தான் நாங்க கழிக்கணும். கெல்வின்ல இருந்து கெல்வினை தான் கழிக்கணும். செல்சியஸ்ல இருந்து செல்சியஸை கழிச்சிட்டு அதுக்கு வர வித்தியாசத்தை நாங்க கெல்வினா மாத்தினோம்னால் விடப்பிழை ஆகிரும். 289. இரவு வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். அப்ப 4 பாகை என்றால் 273 4 கூட்டினால் 277 கெல்வின். அப்படித்தானே? 277 கெல்வின். இப்ப இது ரெண்டையும் கழிங்க. இது ரெண்டையும் கழித்தா தான் இரவு வெப்பநிலைக்குள்ள வித்தியாசம் கெல்வினில். அப்ப கெல்வினில் கண்டால் எத்தனை வரும்? 9ல் 7 போனால் 2, 8ல் 7 போனால் 1. வித்தியாசம் கெல்வின்ல காணப்படுவதனால கெல்வின்ல இருந்து தான் கெல்வினை கழிக்கணும். சரியா? வித்தியாசம் கெல்வினில் தரப்பட்டிருப்பதனால கெல்வின்ல இருந்து தான் கெல்வினை கழிக்கணும். செல்சியஸ்ல இருந்து செல்சியஸை கழிச்சு வித்தியாசத்தை கண்டு போட்டால் தான் இந்த பிரச்சனை வர 3வது விட வார. சரியா? விடயத்தின முதலாவது விட. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது இந்த ஐடியா மிக முக்கியம். பார்ட் 2க்கும் வரலாம். அப்ப செல்சியஸ்ல ஒரு விஷயத்தை தந்துட்டு வித்தியாசம் கெல்வினில் கேட்டால் நாங்க ஒவ்வொன்றையும் செல்சியஸில் உள்ள ஒவ்வொன்றையும் கெல்வினுக்கு மாத்திட்டு தான் அந்த பெருமானங்கள் கெல்வினை கெல்வினால கழிச்சு தான் கெல்வினுக்குரிய வித்தியாசத்தை நாங்க எடுக்கணும். சரியா பிள்ளைகள்? அப்ப ரெண்டையுமே கெல்வினுக்கு மாத்தினோம், கெல்வினுக்குரிய வித்தியாசத்தை எடுத்தோம். அவை 15க்கு முதலாவது விட. சரி,
ஆகவே நாங்கள் 2016ஆம் ஆண்டு இப்ப பாருங்க 2016ஆம் ஆண்டு இந்த ஜூம் கிளாஸ்ல மொத்தமாக 15 கேள்வி வரை செஞ்சிட்டோம். எம்சிக்கு 15 கேள்விக்கும் விளக்கமாகவும் பார்த்துட்டோம். அப்ப 11ஆவதுக்கு 2வது விட, 12ஆவதுக்கு 3வது விட, 13ஆவதுக்கு 4வது விட, 14ஆவதுக்கு 1வது விட, 15க்கும் 1வது விட. சரி, இப்ப நாங்க 2017ஆம் ஆண்டு 11, 12, 13, 14, 15 செய்ய போறோம். சரியா? இப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாங்க செய்யும் போது இந்த விடைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இது எத்தனையாம் ஆண்டு புத்தகத்துல எத்தனையாவது பாடம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும், ஞாபகப்படுத்த இலகுவாக இருக்கும். சரி, இப்ப 11, 12 இரண்டுமே 10ஆம் ஆண்டு புக்ல உள்ளது. 11வது கேள்வி வந்து 3ஆம் பாடம், அல்லது நாங்க 10ஆம் பாடம்னு எடுக்கலாம். 12ஆம் பாடம் 10ஆம் ஆண்டு 3ஆம் பாடம். சரி, விடையை போடுங்க. மூன்று இலத்திரன்கள் இழக்கப்பட்டிருக்கு. அப்ப இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்தன் எண்ணிக்கையும் கேட்கப்பட்டிருக்கு. அவ இலத்திரன் எண்ணிக்கை 13ல 3 போனால் 10. அப்ப முதலாவது விட 10 இருக்கணும். அப்படி பார்த்தால் 3ம் 4ம் வராது. சரியா? இப்ப புரோத்தன் எண்ணிக்கை என்றால் அணுவெண் 13. பாருங்க, இங்க அணுவெண் 13 தரப்பட்டிருக்கு. அணுவெண் 13ஆக இருந்தால் புரோத்தன் எண்ணிக்கையும் 13 தான். ஆகவே 11ஆவதுக்கு முதலாவது விட. சரியா? 11ஆவதுக்கு முதலாவது விட. சரி, திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு. இந்த கேள்வியில நாங்க பல முறை பார்த்திருக்கோம். இதுக்கு முதல் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. திருத்தியம், அப்ப ஐதரசனின் சமதானிகள் 3 இருக்கு. புரோத்தியம் 2 வந்தால் தூத்தேரியம், 3 வந்தால் திருத்தியம். சரியா? அப்ப இப்படி ஒன்று இல்லை. 4வது அப்படி ஒன்று இல்லை. சரி, ஆகவே பாருங்க, ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்களையும் கொண்டது தான் என்னது? சமதானிகள். சரியா? ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும். அப்ப 3ஆவதுக்கு 12ஆவதுக்கு சரி அனுப்பினாக்கள். சரி சரி, அப்ப அணுவெண் திணிவெண் 1 இருந்தால் புரோத்தியம், 2 இருந்தால் டூத்தேரியம், 3 இருந்தால் திருத்தியம். சரியா? திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு. ஆகவே சமதானி நியம குறியீடு திருத்தியம் 3வது ஆன்சர். சரியா பிள்ளைகள்? 3வது ஆன்சர். சரி, அடுத்தது 13ஆவதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. 13ஆவதுக்குரிய ஆன்சர். பதிமூணாவதுக்கு 2வது விடையும் வந்திருக்கு, முதலாவது விடையும் வந்திருக்கு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் செக் பண்ணி இன்னொருக்க பாருங்க. பின்வருவற்றுள் காற்றினால் பரம்பலடைவதற்காக எண்ணெய் தாவரத்தின் வித்து. அப்ப எண்ணெய் தாவரம் எப்படி பரம்பலடையும்? காற்றினால் பரம்பும். அதே நேரம் இங்க நாங்க எண்ணெய் தாவரத்தை தான் எடுக்கணும்.
எண்ணெய் தாவரம் எதை கொண்டிருக்கும்? அப்ப எண்ணெய் தாவரம் காற்றினால் பரவுவதற்கு கொண்டிருக்க வேண்டிய சிறப்பியல்புல நாங்க பார்க்கணும். அப்ப எண்ணெய் தாவரம் நீங்க கண்டிருப்பீங்க, புக்ல அதுல படம் இருக்கு. இந்த எண்ணெய் தாவரம் சரியா, இந்த இருக்கு எண்ணெய் தாவரம் சிறகு போன்ற அமைப்புகளை கொண்டிருக்குது. அப்ப அந்த தாவரத்தை தான் நாங்க பார்ப்போம். எண்ணெய் இந்த பறப்பதற்கு உதவும் சிறகுகள் போன்ற கட்டமைப்பை கொண்டிருத்தல். சரியா, எண்ணெய், முருங்கை, வேங்கை சிறகுகள் போன்ற கட்டமைப்பை கொண்டிருத்தல். அப்ப அதன் அடிப்படையில் பார்ப்போம். சிறகுகள் போன்ற அமைப்பை கொண்டிருத்தல் நேரடியாக எங்களுக்கு விட வந்துட்டு பாருங்க, பறப்பதற்குதவும் சிறகுகள் போன்ற அமைப்பை கொண்டிருத்தல். எண்ணெய், முருங்கை, வேங்கை. சரியா பிள்ளைங்க? எண்ணெய், முருங்கை, வேங்கை. சரி, அவை இதுக்கான விடை முதலாவது விடை. சரி, இரண்டாவது விடை. இப்ப மயிர்களை கொண்டிருத்தல். மயிர்களை கொண்டிருத்தல் காற்றினால் பரம்பலடைவதற்கு என்ற விடைக்கு சரி வரும். ஆனால் எண்ணெய் தாவரத்தின் வித்துக்கள் என்பதற்கு வராது. சரியா, மயிர்களை கொண்டிருத்தல். இந்த மயிர் பஞ்சு நார் போன்ற அமைப்பை கொண்டிருத்தல். பருத்தி, குறிஞ்சா, எருக்களை. பருத்தி, குறிஞ்சா, எருக்களை. இந்த எருக்களை என்றது 2 முறை வந்திருக்கு பாஸ் பேப்பர். சரியா, எருக்களை என்பது 2 முறை வந்திருக்கு. ஆகவே மயிர் போன்ற அமைப்பு பருத்தி, குறிஞ்சா, எருக்களை பறப்பதற்கு என்பதற்கு வரும். ஆனால் எண்ணெய் தாவரத்தின் வித்துக்கு வராது. வழி நிரம்பிய வித்து ஓட்டை கொண்டிருக்கும். வழி நிரம்பிய வித்து ஓட்டை கொண்டிருப்பது நீரினால் பரம்பல் அடைவதற்கான சிறப்பு. சரியா, எனது வழி நிரம்பிய வித்து ஓடு. வழி நிரம்பிய வழி நிரம்பிய தடித்த வித்துறையை கொண்ட வித்தை கொண்டிருத்த நீரள்ளி. சரியா, அப்பதான் அது மிதக்கும். நீரள்ளி, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பல்வேறு கோலங்களை கொண்டிருத்தல். பல்வேறு கோலங்களை கொண்டிருந்தால் அது விலங்குகளை கவருவதற்காக. அது காற்றின், அதாவது விலங்குகள் மூலம் பரம்பலடையும் வித்துக்கள் கொண்டிருப்பு என்று சொல்லலாம் பொதுவாக. சரியா, பல்வேறு கோலங்கள், அந்த போலி தோற்றத்தை கொண்டிருத்தல். போலி தோற்றத்துக்கு அதை சொல்லலாம். சரி, அவே 13க்கு முதலாவது விடை. 14 சொல்லுங்க பார்ப்போம். 14 10ஆம் ஆண்டு குறித்த பங்கு நீரில் பூரணமா அயனாக்கம் அடையும் இச்சேர்வையாக இருக்கக்கூடியது. இது நீங்க அமில மூலம் பாடத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லலாம். நீரில் முற்றாக அயனாக்கம் அடையும். சரி, ஆன்சர் அனுப்புங்க பார்ப்போம். 11ஆம் ஆண்டுல படிச்சிருக்கீங்க. குறித்த ஒரு பங்கீட்டு வழிச்சேர்வையா இருக்கணும், நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையும். அப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று பங்கீட்டு வழிச்சேர்வையா இருக்கணும், அடுத்து நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையக்கூடியதாக இருக்கும். ஆன்சர் அனுப்புங்க. சரி, அனுப்பின விடையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, பேரையும் போட்டு அனுப்பிடுங்க. ஓகே, வெரி குட். சரி, நான் பார்ப்போம். இதுல குறித்த ஒரு பங்கீட்டு வழிச்சேர்வை நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையும் பின்வருவற்றில் இச்சேர்வையாக இருக்கக்கூடியது. ஆகவே நீரில் முற்றாக பூரணமாக அயனாக்கம் அடையும். நீங்க அமில மூல பாடத்துல படிச்சிருக்கீங்க. அதாவது நீர்க்கரைசல் நிலையில் அவை எவ்வாறு அயனாக்கம் அடைகின்றன என்று படிச்சிருக்கீங்க. அதாவது பூரணமாக பிரிகி அடைகின்றன. நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து, முற்றாக அயனாக்கம் அடைந்து, பூரணமாக, நீரில் பூரணமாக என்று சொன்னால் முற்றாக. சரியா, பூரணமாக சொன்னால் முற்றாக. அப்ப நீரில் முற்றாக அயனாக்கம் அடைந்து, முற்றாக பூரணமாக
முற்றாக அயனாக்கம் அடைந்து H பிளஸ் அயனை வெளிவிடும் அமிலம் வண்ணமிலம். அப்ப வண்ணமிலங்கள் இந்த விடைக்கு நாங்க நேரடியாக ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப HCl தான் மிக பொருத்தமான விடை. இரண்டாவது எல்லாரும் தான் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. அப்ப NH4OH NH4OH ஒரு மென் அமிலம், சாரி மென்மூலம். OH மைனஸ் NH4 பிளஸ் OH மைனஸ், OH மைனஸ் வந்தால் மூலம். H2CO3 அப்படின்னா H பிளஸ் CO3 2 மைனஸ், இங்க H பிளஸ் வரும். இது ஒரு மென் அமிலம். மென்றால் பகுதியளவில் அயனாக்கம் அடையும். அடுத்து CuSO ஒரு பங்கீட்டு வலு சேர்வை அல்ல, அயன் சேர்வைக்குள்ள வரும். சரியா, ஒரு அயன் சேர்வைக்குள்ள வரும். ஆகவே நாங்க இப்ப பார்க்கலாம். மின் அமிலம் நீர் கரைசல் நிலையில் பகுதியாக அயனாக்கம் அடைந்து, பகுதியாக அயனாக்கம் அடைந்து, அப்ப பகுதியாக அயனாக்கம் அடைந்து தான் தந்திருக்கு இந்த H2CO3. அந்த விடையில உள்ளது, நான்காவது விடையில உள்ளது. அப்ப H2CO3க்கு இப்படி குறியீடு தான் வரும், ஒரு அம்புக்குறி போட்டுறையில. H2CO3 2H பிளஸ் சமப்படுத்தினா 2 போடுவோம். 2H பிளஸும் ஒரு CO3 2 மைனஸையும் தரும். சரியா, CO3 2 மைனஸையும் தரும், பகுதி அளவில் அயனாக்கம் அடையும். அதே போல முதலாவது இருக்கு NH4OH. அப்படித்தானே, NH4OH ஒரு மென்மூலம். NH4OH ஒரு மென்மூலம், வன்மூலம் மென்மூலம். அதாவது பகுதியில் நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து காரங்களை கொடுக்கும். முற்றாக அயனாக்கம் அடைந்தால் பாருங்க, இந்த ஒரு அம்புக்குறி போடுவோம். அப்படி போட்டால் அது வன்மூலம். ஆனால் மென்மூலம் என்ன, அமோனியா நீர்க்கரைசல் மட்டும்தான் தரப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு இப்படியான குறியீடு போடுவோம். அது எப்படி பிரிகை அடையும், பகுதி அளவில் அயனாக்கம் அடையும். அப்ப பகுதி அளவில் அயனாக்கம் அடைந்தால் NH4 பிளஸ் OH மைனஸ், OH மைனஸ் உருவாக்கும். சரியா, OH மைனஸ் உருவாக்கும். இது பகுதி அளவில். ஆகவே இதுக்கு மிக பொருத்தமான விடை இரண்டாவது விடை. சரி, 15வது, மனித உடலில் குளுக்ககோன், கல்சிட்டோனின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறையே. இது 11ஆம் ஆண்டு 6வது பாடம். சரி, அதுக்கு விடை போடுங்க பாப்போம். பதினோராம் ஆண்டு 6வது பாடம். இதுல விடை போடும் போது எனக்கு தெரியும், இதுல நான் 2-3 பேரை இனம் கண்டிருக்கேன். அவங்க ஏற்கனவே விடைய மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது செஞ்சு முடிச்சுட்டாங்க. சரியா, அப்படி செஞ்சு முடிக்கிறது தான் நல்லா. சில ஆட்கள் இப்பதான் செய்றீங்க. சரி, அப்ப 6ஆம் பாடத்துல அந்த அகஞ்சுரக்கும் சுரப்பில உள்ள ஹோமோன்கள் எடுங்க. நான் போன கிளாஸ்லயும் பார்த்தோம் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள்ல. சரி, இப்ப பார்ப்போம் இதுல என்ன ஹோமோன் வந்திருக்கு. மனிதன் குளுக்கோகோன், கல்சிட்டோன் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள். அப்ப அனுப்பின விடைகள்ல எல்லாரும் சரியான விடையை அனுப்பியிருக்கீங்க. வெரி குட். குளுக்கோகோன், கல்சிட்டோனி, குளுக்கோகோன், கல்சிட்டோனி. இந்த குளுக்கோகோன் சுரக்கப்படுவது சதையினால். குளுக்கோகோன் சதை, அது என்ன செய்யும், குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை கூட்டும். அதாவது எங்களுக்கு பசி டைம், இப்ப பசி வருது, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க இல்லை. அப்ப ஏற்கனவே ஈரலில் சேமிக்கப்பட்டுள்ள கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றும். கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுறதுதான் குளுக்கோகோன். ஏற்கனவே நாங்கள் நிறைய சாப்பிட்டுட்டோம், மேலும் குளுக்கோஸ் குறித்த அளவிடை அதிகரிக்கும் போது குளுக்கோஸை மீண்டும் கிளைகோஜனாக மாற்றி ஈரலில் சேமிக்க செய்வதுதான் இன்சுலின். சீனி நோயாளிகள் இன்சுலின் பயன்படுத்துவாங்க. இன்சுலின் சரியாக சுரக்காமை தான், அதாவது சீனி நோய், அதாவது நீரிழிவு நோய் காண ஒரு காரணம். சரியா, இன்சுலின் என்ன செய்யும், இன்சுலின் என்ன செய்யும், மேலதிகமான குளுக்கோஸை
எதா மாத்தும்? எதா மாத்தும்? ஆதில் ஹசன், எதா மாத்தும் சொல்லுங்க. குளுக்கோஸ் இன்சுலின் மூலம் எதாக மாற்றப்படும்? கிளைகோஜனா. வெரி குட். கிளைகோஜனாக மாற்றப்படும். அப்ப கிளைகோஜனாக மாற்றும். அப்ப இன்சுலின். அடுத்து தரப்பட்டிருக்கு இங்க தைராய்ட். தைராய்ட் அதாவது கல்சிட்டோனின். கல்சிட்டோனினை எது சுரக்கும்? கல்சிட்டோனினை எது சுரக்கும்? இதுல கல்சிமோனின் தந்திருக்கு. கல்சிட்டோசின் சுரக்காக சுரக்கும் சுரப்பிகள் தைராய்ட் சுரப்பு. கல்சிமோனின் கழுத்தின் முன்புறமாக குரல் வளைக்கு கீழாக அமைந்துள்ளது. கல்சிமோனின் தைராய்ட். பிள்ளைகள் நீங்க இதுல ஒரு விஷயம் எழுதிக்கணும். கல்சிட்டோசின் தந்திருக்கு பேப்பர்ல, வாஸ் பேப்பர்ல. ஆனால் புக்ல எப்படி இருக்கு? கல்சிமோனின். அப்ப புக்ல நீங்க எட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? கல்சிட்டோசின் சொன்னாலும் அது தைராய்ட். சரியா? குருதியில் கல்சியத்தின் அளவை கூட்டும். கல்சிமோனின் அல்லது கல்சிட்டோசின். அடுத்து தைராய்ட்சின் உடலின் அணுசேர்வு வேகத்தை கட்டுப்படுத்தும். அப்ப தைராய்ட் புக்ல குறிச்சு கொள்ளுங்க. கல்சிட்டோசின். சரியா? அப்ப 15க்கு முதலாவது விடை. சரி, இப்ப 2018 டிசம்பர் கேள்வி. 11வது கேள்வி. ஆன்சர் அனுப்புங்க. 11வது 2 பேரும் வந்துட்டாரு. 11வது. அடுத்தாக்கள் அனுப்புங்க. சரி, ஓகே. இதுக்கு வித்தியாசமான முதலாவது விடையும் வந்திருக்கு, 2வது விடையும் வந்திருக்கு. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இது மிகவும் இலகுவானது. சமன்பாட்டை கருதுக. ஏக்கும் பிக்கும் உகந்த உதாரணங்கள் இடம்பெறும் விடையை தெரிந்தெடுக்க. அப்ப இதுதான் விடை. இது 1வது 2வது 3வது 4வது. சில சந்தர்ப்பங்களில் சில ஆக்கள் குழம்பி இப்படி அடிக்கிற இந்த ஏபி இது 1 இது 2 அப்படி குழம்பின சந்தர்ப்பங்களும் இருக்கு. சரி, அந்த பேப்பரை கொடுக்கும்போது. சரி, இப்ப நாங்க பார்ப்போமே. இது C6H12O6 2 இருக்கு. அப்ப C6H12O6 உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ். குளுக்கோஸுகள் 2 இருக்கு. குளுக்கோஸுகள் 2. சரியா? அப்ப ஒளித்தொகுப்பின் சமன்பாடு நீங்க படிச்சிருப்பீங்க. C6H12O6 என்ன? குளுக்கோஸ். அப்ப குளுக்கோஸ் அதாவது ஒரு சர்க்கரைட். ஒரு சர்க்கரைட்டுகள் 2 இருக்கு. அப்ப குளுக்கோஸ். அப்ப முதலாவது விட அல்லது 2வது விட தான் வரும். ஆகவே ஒரு சர்க்கரைட்டான குளுக்கோஸுகள் 2 சேர்ந்து குளுக்கோஸும் குளுக்கோஸும் சேர்ந்தால் அதுல என்ன உருவாகும்? மோல்டோஸ். இருசக்கரைட் மோல்டோஸ் உருவாகும். அப்ப மோல்டோஸும் நீரும் உருவாகும். ஆகவே ஏ என்பது குளுக்கோஸ், பி என்பது மோல்டோஸ். இது முதலாம் பாடத்தில் இருக்கு. 10ஆம் ஆண்டுல முதலாம் பாடத்தில் இருக்கு. அப்ப மோல்டோஸ் என்பது இருசக்கரைட், குளுக்கோஸ் என்பது ஒரு சர்க்கரைட். ஆனால் செல்லுலோஸ் என்பது என்ன சர்க்கரைட்?
பல்சக்கரைட். செல்லுலோஸ் சர்க்கரை. பல் சர்க்கரை. பல் சர்க்கரைட்டுகள் 3 இருக்கு. யாராவது குயிக்கா சொல்லுங்க பாப்போம். பல் சர்க்கரைட்டுகள் 3. மாப்பொருள், கிளைகோஜன், செல்லுலோஸ். மாப்பொருள், கிளைகோஜன், செல்லுலோஸ். இதுதான் பல் சர்க்கரை. ஒளித்தொகுப்புல இந்த 3 சர்க்கரைட்ல பேரும் வரும். ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட். அதாவது ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் ஒரு சர்க்கரைட். அந்த ஒரு சர்க்கரைட் என்ன? ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் குளுக்கோஸ். 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 அந்த குளுக்கோஸ் கடத்தப்படும் வடிவம் இரு சர்க்கரைட். அதுல பேர் என்ன? சுக்ரோஸ். சுக்ரோஸ். அந்த சுக்ரோஸ் கடத்தப்பட்டு சேமிக்கப்படும் வடிவம் பல் சர்க்கரைட். அதுல பேர் என்ன? மாப்பொருள். வெரி குட், மாப்பொருள். அப்ப குளுக்கோஸ் ஆக பிரதான விளைபொருள், சுக்ரோஸ் கடத்தப்படும் வடிவம், மாப்பொருள் அது சேமிக்கப்படும் வடிவம். இந்த கேள்விக்கு விட முதலாவது கேள்வி, முதலாவது விட. சரி, இப்ப 12வது கேள்வி. ஆன்சர் அனுப்புங்க. 12வது தொடர்புடைய ஒரு வினா கடைசியாவது எக்ஸாம்லயும் வந்துச்சு. இந்த முறை நடந்த எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்துச்சு. நீங்க ஆன்சர் அனுப்புங்க. நான் அந்த கேள்வி கொஞ்சம் தேடி பார்க்குறேன். முதலாவது 4வது விடைகள் நாங்க செய்யும் போது எங்களுக்கு கண்டுகொள்ள இயலும். இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு ஞாபகம். சரி, இந்த வருஷமும் போன வருஷமும் தெரியும். சரி, ஓகே, நாங்கள் செய்வோம் தானே, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்விக்கு 2வது விட, 4வது விட, முதலாவது விடையும் வந்திருக்கு. 1, 2, 4 3வது விடையை தவிர மற்ற எல்லாம் வந்திருக்கு. சரி, 2018 12வது. இது யார் விதி, யார தத்துவம் சொல்லுங்க பாப்போம். ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் யாது? இப்ப பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்கு பாத்தீங்களா? ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை எழுத சொல்லி. ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் யாது? அதுக்கு நான் நம்புற மட்டும் 1 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸ். நான் பேப்பர் மார்க்கிங் போன டைம் அதுல திருத்தின ஒரு நூற்றுக்கணக்கான பேப்பர்ல ஒரு 10க்குள்ள உள்ளாக்களுக்கு தான் மார்க்ஸ் கிடைச்சிது. அதுக்கு 1 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸ் தான் கொடுத்தது. அப்ப வரைவிலக்கணம் என்று வரும்போது சுருக்கி எல்லாம் எழுத முடியாது. முக்கியமான சொற்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கணும். ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. சரி, அப்ப மிக பெரும்பாலான அதுக்கு எழுத இல்லை. அப்ப மார்க்ஸ் எடுத்த அளவு குறைவு அந்த கேள்விக்கு. அப்ப திரும்ப அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப திரும்ப ஒரு கண்ணெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு அப்ப உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். பொருளொன்று பாய்மொன்றின் பகுதியாகவோ அல்லது முற்றாகவோ அமைக்கப்பட்டிருக்கும் போது அதன் மீது தாக்கும் மேலுதைப்பு பொருளின் மூலம் இடம்பெயர்க்கப்படும் பாய்மத்தின் நிறைக்கு சமம். ஆம், பகுதியாகவோ அல்லது முற்றாகவோ சரி அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது அதன் மீது தாக்கும் மேலுதைப்பு பொருளின் மூலம் இடம்பெயர்க்கப்படும் பாய்மத்தின் நிறைக்கு சமனாகும். அப்ப பொருள் ஒன்று ஒரு பாய்மத்தில் பகுதியாக அல்லது முற்றாகவோ அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது அதன் மீது தாக்கும் மேலுதைப்பு. இந்த மேலுதைப்புன்னு சொல்ல அங்க முக்கியம். மேலுதைப்பு பொருளின் மூலம் இடம்பெயர்க்கப்படும் பாய்மத்தின் நிறைக்கு சமனாகும். அந்த நிறைன்னு சொல்ல முக்கியம். சரியா? சரி, அந்த 2 சொல்லும் இல்லாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. சரி, இப்ப நாங்க கேள்வி பார்ப்போம்.
ஒரு மரக்குற்றி ஏயை திரவத்தில் இடும்போது அதன் ஒரு பகுதி திரவத்தில் அமிழ்ந்து மிதக்கின்றது. அதனுடன் தொடர்பட்ட உண்மையான கூற்று பின்வருவனற்றுள் யாது? அப்ப அமிழ்ந்து மிதக்குது. அமிழ்ந்து மிதக்குதுடா இதுல ஏ இந்த எங்க ஏ ஒன்று இருந்துச்சு, இந்த ஏ அதை நிறுத்து பார்த்து இந்த பரிசோதனையில் எங்களுக்கு பார்க்கலாம். இங்க இந்த இருக்கு அமிழ்ந்து கொண்டு மிதக்கிறது. இந்த இது பொருளின் நிறை சமன் மேலுதைப்பு. அந்த பரிசோதனையில முடிவு எங்களுக்கு பார்க்கலாம். மிதக்குதுன்னு சொன்னால் பாருங்க, மிதக்கும் போதும் நிறை சமன் மேலுதைப்பு, அமிழ்ந்து கொண்டு மிதக்கும் போதும் நிறை சமன் மேலுதைப்பு. அமிழுகின்ற போதுதான் பொருளின் நிறை அதிகரித்து மேலுதைப்பு குறையும். மேலுதைப்பு குறையும் போதுதான் ஒரு பொருள் அமிழும். இப்ப அமிழ்ந்து கொண்டு மிதக்கும் போது பொருளின் நிறை சமன் மேலுதைப்பு. சரியா? இதுல என்ன அந்த முடிவுக்கு வந்துடலாம் எங்களுக்கு. இப்ப இதுல ஒரு முடிவு ஒன்று இருந்துச்சு. ஒரு பொருள் பாய்மத்தில் முற்றாக அமிழ்ந்திருக்கும் போது தாக்கும் மேலுதைப்பு பொருளிலும் நிறையிலும் பார்க்க குறைவெனில் பொருள் பாய்மத்தில் அமிழுகின்றது. மேலுதைப்பு குறைஞ்சிருந்தார், மேலுதைப்புன்னு மேல் நோக்கி தாக்குறது, நிறை என்பது கீழ் நோக்கி தாக்குறது. அப்ப மேல் நோக்கி தாக்குறது பாருங்க, பொருளின் நிறையிலும் குறைவெனில் இந்த மேல் நோக்கி தாக்குறது குறைஞ்சால் கீழ் நோக்கி போகும். பொருள் நிறைக்கு சமனெனில் பொருள் பாய்மத்தில் முற்றாக அமிழ்ந்து மிதக்கும். ரெண்டு சமனாயிருந்தால் அமிழ்ந்து மிதக்கும். பொருளின் நிறையிலும் பார்க்க கூடியதெனில் பொருளின் நிறைக்கு சமமான ஒரு மேலுதைப்பு பாய்மத்தினால் பிரயோகிக்கப்படும் வரை பொருள் பாய்மத்தில் பகுதியாக அமிழ்ந்து மிதக்கிறது. அதாவது பொருளின் நிறையிலும் பார்க்க கூடியதெனில், இப்ப கீழ் நோக்கி தாக்குற விசை, கீழிருந்து மேல் நோக்கி தாக்குற விசை அதிகமாக இருந்தால் நிறையிலும் பார்க்க கூடியதெனில் பொருளின் நிறைக்கு சமனான ஒரு மேலுதைப்பு, இந்த நிறைக்கு சமனான ஒரு மேலுதைப்பு பாய்மத்தினால் பிரயோகிக்கப்படும் வரை பொருள் பாய்மத்தில் பகுதியாக